அனைவருக்கும் ஆண்மநேய அன்பு வணக்கம். ஆண்மநேய சொந்தங்களே, இப்பதிவில் பெருமான் மூவகை தேகங்களை பெற்றவர் என்பதை பல பதிவுகளில் கண்டு மகிழ்ந்தோம். சுத்த பிரணவ ஞான தேகம், அதாவது சுத்த தேகம் பொன்னுடல், பிரணவ தேகம் ஒளியுடல், ஞான தேகம் ஒளியை கடந்த வெளியுடல். ஞான தேகம் என்பது சில நேரங்களில் தோன்றும், பல நேரங்களில் தோன்றாமலும் இருக்கும். இதுவே ஞான தேகத்தின் இலக்கணமாகும். பெருமான் பல நேரங்களில் தோன்றாமல் இருந்ததற்கு பல அகச்சான்றுகள் உள்ளது. பெருமானின் ஒளி உடம்பு கற்றேன் சிற்றம்பலக் கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன் என்று பாடுகிறார். ஆகவே அனைத்து வடிவங்களையும் பெற்றவர் நம் பெருமானார். அன்பர்களே, ஒளி வடிவம் பெற்ற அமர் பிரபுவும் கோரக்கர் வரலாற்றையும் இங்கே சிறிது பார்ப்போம். கோரக்கர் மூலிகை யோக பயிற்சியால் தன் உடலை இரும்பாக வைத்திருந்தார். ஒரு நாள் அல்லமர் பிரபு கோரக்கரை பார்க்க வந்தார். கோரக்கர் அல்லமர் பிரபுவிடம் தன் அரிவாளை கொடுத்து உடலை வெட்டச் சொன்னார். அல்லமரும் வாளை வீசினார். கணீர் என்ற சத்தத்துடன் வாள் மழுங்கியது. பிறகு அல்லமர் அதே வாளை கோரக்கரிடம் கொடுத்து தன் உடலில் வீசுமாறு சொன்னார். கோரக்கர் வாளை வீசினார். அரிவாள் காற்றிலும் சூரிய ஒளியிலும் செல்வது போல எவ்வித தடையுமின்றி உடலில் ஊடுருவி சென்றது. இதிலிருந்து நாம் கற்கும் பாடம், உடலை இரும்பு போல் ஆக்குவதை விட உடலை ஒளி போல் ஆக்குவது சிறந்தது. ஒளி போல் ஆக்குவதை விட உடலை வெளிபோல் ஆக்குவது இன்னும் சாலச் சிறந்தது. அதுதான் ஞான தேகம், நிறைவான நிலையாகும். பெருமான் முத்தேக சித்தியின் பெருமையை புரிந்து கொள்வதோடு நாமும் ஏன் பெறக்கூடாது என்று சிந்தனையை வளர்ப்போம். நண்பர்களே, அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி.